லங்ஸு என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நுரையீரல் என்று இங்கிலீஷில் தமிழில் பெயர். இந்த நுரையீரல் எங்கே இருக்குன்னா இந்த செஸ்ட் அப்படின்னு சொல்லுகிற இந்த பாட்டில் இருக்கிறது. இந்த நுரையீரல் 2 பாட்டாக இருக்கிறது. ஒன்று ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே கவராக இருக்கிறது இல்லைங்களா? இதனுடைய டோட்டல் வெயிட் எவ்வளோன்னா 700 கிராம் இருக்கும். ஆனால் லெஃப்டில் இருந்து ரைட்டில் இருக்கிற லங்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ இருக்குன்னா ஒரு 100லேருந்து 50 கிராம் வித்தியாசம் தான் இருக்கும். அப்படியே பெரிதாக இல்லை. ஆனால் ரெண்டும் கவசங்களைப் போல நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து வருகிறது. சரி, இந்த லங்ஸினுடைய பாட்டுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 2 பக்கம் இருக்கிறது ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறது? ரைட் லாப் அண்டு லெஃப்ட் லாப்ஸ். இந்த 2 பாட்லேயும் 3 பாட்டுகளாக இருக்கிறது. ஒன்று என்னது அப்பர் லாப்ஸ் அண்டு மிடில் அண்டு லோவர், இப்படி 3 இருக்குது. இந்த 3 லாப்ஸ்லையும் இருக்கிறதுல இதுலேயும் இரத்த நாளங்கள் இருக்கிறது. இது ரைட் பிரைமரி சொல்லுகிறான், ப்ரோச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இரத்த மூச்சுக்குழாயின்னு சொல்லுவாங்க, மூச்சுக்குழாய். இந்த ப்ரோச்சஸ் வந்து ரைட் பிரைமரி இருக்குது, அதுக்கப்புறம் லெஃப்ட் பிரைமரி ப்ரோச்சஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்பர் லோ ப்ரோச்சஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் லோவர் லோ ப்ரோச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு டயஃப்ராமுக்கு உள்ளே இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு நாம் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்ம லங்ஸ் எங்கே இருக்குது, என்ன விதத்தில் இருக்கிறது, எவ்வளோ பாட்டில் இருக்கிறது அப்படின்னு. சரி, இதனால் என்ன பயன் இந்த லங்ஸ் நமக்கு இருக்கிறது அநேகம் பேருக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் அந்த மெடிக்கல் முறைப்படி அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுகிறது, அதனுடைய பயன் என்ன, நமக்கு ஒரு லங்ஸ் இருக்கிறது என்றால் அதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். அதனுடைய ஃபங்க்ஷனை கேஸ் எக்ஸ்சேஞ்சு ஆக்சிஜன் என்டர் தி பாடி அண்ட் த பிளட் அண்டு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸிட் பண்ணுறது. அதாவது ஆக்சிஜன் ரத்தத்திலே சேர்த்து கொள்ளுகிறது, கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புகிறது. இது சிக்ரிகேஷன் நடக்கிறது. அதுக்கப்புறம் பிஹெச் கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடை அளவை கட்டுப்படுத்துகிறதும் அதனுடைய வேலை தான். அதுக்கப்புறம் அதை சமநிலைப்படுத்துகிறதும் அதனுடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூசி போன்றவற்றை தடுத்து நிறுத்துகிறது, அதை வந்து ஃபில்டர் பண்ணுகிறது. 4வது சுவாச வழியாக வரும் நோய் கிருமிகளையும் அது கட்டுப்படுத்துகிறது, தடுக்கிறது, நிறுத்துகிறது. அதுக்கப்புறம் 5வது குரல் வளத்தில் நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது, உருவாக்குகிறது. இவ்வளோ வேலை ஒரு லங்ஸினுடைய ஃபங்க்ஷன். அது வந்து நுரையீரலுடைய ஃபங்க்ஷன்ஸ் தாராயமாக மேல்டக்கமாக சொல்கிறேன். ஆனால் உள்ள நிறைய வேலைகள் இருக்கிறது, அதனுடைய சாப்டர் தனியாக வரும்போது சொல்கிறேன். இப்போது நம்ம லங்ஸை பற்றி தெரிந்து கொண்டோம், அது எங்கே இருக்கிறது, அதனுடைய பாட்டுகள் எவ்வளவு, என்ன ஃபங்க்ஷன் என்ன சரி. சரி, இந்த லங்ஸில் காமனான பல டிசீசஸ், அதாவது பல நோய்கள் வரும். அந்த நோய்கள் எப்படிப்பட்ட நோய்கள் பார்க்கலாம், எதனால் வருகிறதுன்னு பார்க்கலாம், அதுக்கு என்ன ரெமிடியல்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அதுக்கு ஆஸ்துமா என்று சொல்கிறார்கள். இது மூச்சு திணறல், வீசிங்னு சொல்லுகிறான். இந்த மாதிரி சளி இதனால் உருவாகிறது. இது ஏன் உருவாகிறது அப்படின்னா இது அலர்ஜினால் உருவாகிறது, மாசு, அதாவது பொல்யூஷனால் உருவாகிறது. 2வது COPD அப்படின்னு சொல்லலாம், குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இதுக்கு நீண்டகால சுவாச குறைபாடு அப்படி சொல்ல, நீண்டகாலமாக இருமல் இருக்கும், மூச்சு சிரமம் இருக்கும். இது எதனால் வருகிறதுனா புகைப்பிடித்தல், அது காற்று மாசு, அது பொல்யூஷனால் உருவாகிறது. 3வது வந்து நிமோனியா என்று சொல்லுவது. இது காய்ச்சல், இருமல், மார்பு வலியை உருவாக்கும். இதில்னால நமக்கு இதுக்கு நிமோனியான்னு தெரிந்து கொள்ளலாம். இது எதனால் வருதுன்னா பாக்டீரியா அண்ட் வைரஸ்னால் வருகிறது. 4வது வந்து காசா நோய்ன்றது வந்து நீண்டகாலமாக இருமல், உடல் எடை குறைப்பு, வேறு இருக்கிறது. இதுக்கு என்ன அப்படின்னா மைக்கோ பாக்டீரியா தொற்று என்று சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியா தொற்றுனால தான் நமக்கு என்ன வருது, காசா நோய் வருகிறது. அதுக்கப்புறம் லங் கேன்சர். இந்த லங் கேன்சர் என்ன, நீண்டகால இருமல், இந்த இருமலில் ரத்தம் வருகிறது, மார்பு வலி, இது இருந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது எதனால் வருகிறதுனா புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங்னாலேயும் வாதாவரந்துகளில் வர்றத டாக்ஸின்ஸ்னாலும் நமக்கு உருவாகிறது. அதுக்கப்புறம் என்னன்னா பல்மனரி ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நுரையீரல் திசுனுடைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகிறது, கடுமையாகிறது, கடினமாகிறது. இதனால் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இந்த மூச்சு திணறல் ஏற்படுகிறதுனால நமக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. இது எதனால் அப்படின்னா இதுவும் என்வரன்மெண்டல் பொல்யூஷன்ஸ், அது ஆட்டோ இம்யூனியன் நம்ம செல்ஸே நம்முடைய வேறொரு செல்களை தாக்குகிறது. இதுதான் ஆட்டோ இம்யூனி சிஸ்டம். இப்போ என்வரன்மெண்டல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ளுகிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். என்வரன்மெண்டல் தேவை, புகைப்பிடித்தல் ஆகாது, இவையெல்லாம் அவாய்ட் பண்ணால் நம்ம லங்ஸு நல்லாயிருக்கும். இந்த லங்ஸினுடைய ஃபங்க்ஷன் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன்.
நம்ம நல்ல ஆக்சிஜனை ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம ரத்தத்தோட கலக்குகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் இது ஹார்ட்டுக்கு போகும். அப்போ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல காற்றோட்டமாக இருப்பது மிகவும் உடல்நலத்துக்கு நல்லது. சரி, இதை உணவு ரீதியாக நாம் எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறதா மஞ்சள் சாப்பிடுகிறது நல்லது. ஏன்னா இது மூச்சு குழாய் அரிப்பையெல்லாம் தடுக்கும், டாக்ஸின்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இஞ்சி சாப்பிட்றது நல்லது. இஞ்சி சாறு இல்லைன்னா இஞ்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சளியை நீக்கி நம்முடைய இரத்த ஓட்டத்தை சரியான முறையில் பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. பூண்டு, கார்லிக்ஸ். இந்த கார்லிக்ஸ் எதுக்குன்னு இருந்துச்சுன்னா, இந்த என்ன சொல்லுது, பாக்டீரியாஸ், கிருமிகள் இது வந்து நம்மளை அழிக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இது உருவாக்குறது. அதுவும் இல்லாமல் அந்த ரூட் கால் வந்து கிளியராக வைக்கும். 4வது துளசி. துளசியினுடைய சாப்பிடுகிறது, அனுதினமும் எடுத்துக்கொள்கிறது, இல்லை அதை கண்டினியூட்டியாக வைத்துக் கொள்வோம் என்றால் அது சளியை நீக்குகிறதுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். நம்முடைய இரத்த குழாய்கள், நம்ம முதல்ல இங்கே பார்த்தோம்ல மூச்சு குழாய்கள், இந்த மூச்சு குழாய்களை சுத்தமாக வைத்துக் கொள்கிறதுக்கு மிகவும் நல்ல வருது. அதேமாதிரி பப்பர் இது சாப்பிட்றது நல்லது. நெல்லிக்காய் சாப்பிடுகிறதுல என்ன இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும், விட்டமின் சி. இந்த விட்டமின் சி எதுக்குன்னா லங்ஸை ரொம்ப நல்லா பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஃபுட்டாக என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, கரும்பு சாப்பிட்றது நல்லது. பருப்பு கீரையை சேர்த்து சாப்பிடுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம காஃபி, டீ, பால், இந்த வறுத்த பருப்புகள், வறுத்த காரியங்கள் எல்லாம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மிக முக்கியமாக நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் தேன், கொஞ்சம் எலுமிச்சம் சாறை அதில் மிக்ஸ் பண்ணி குடித்து வந்தால் நுரையீரல் மிகவும் ரொம்ப டாக்ஸின்ஸ் பண்ணி சுத்தமாக வைத்துக்கொள்ளும். இது வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டில் நம்ம வீட்டுகளில் இருக்கிறத வைத்து பயன்படுத்தி வந்தோம்னா நுரையீரலை பாதுகாப்பு வைத்துக்கொள்ளலாம். சரி, இப்படி மேலே சொன்ன இந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும், வந்த பிறகு அது பரவாமல் இருந்து இருமல், இந்த இரத்த வாந்தி, இந்த மாதிரி காரியங்கள், இருமல் வருகிறது மாத்திரம் இல்லை, மூச்சு அடைப்பு வருகிறது, இந்த மாதிரி காரியங்களில் அக்குப்ரெஷரில் நம்ம இதை சரிப்படுத்தி கொள்ளலாம். எதையுமே ரொம்ப சீரியஸாக ஆன பிறகு சரி, இப்போது நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்டில் அதை எதை புள்ளிகளை நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா என்னென்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். இப்போது இந்த கையில் பார்க்குறங்க, இந்த பெருவிரலுக்கு கீழே இவ்வளோ பெரிய ஏரியாவும் இது வந்து லங்ஸ். இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். 2 to 3 minutes இப்படி ப்ரெஷர் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட்லையும் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 30, 32 வந்து 36 வரை இதிலே நமக்கு ப்ரெஷர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பிட்டிட்யூட், இந்த கிளாண்டியை நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறது உடலுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LU லங்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. இது எங்கே இருக்குன்னா கழுத்தில் இருக்குது. நான் போட்டோ நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுகிறேன். இது எதுக்கு அமுத்தலாம்னு சொன்னால், இருமல் வராமல் இருக்கிறதுக்கும், வந்த இருமலை உடனடியாக உங்களுக்கு இருமல்லேருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஆஸ்துமா, மாரடைப்பு, இந்த மாதிரி காரியங்களில் இருமல் அதிகமாக இருந்தாலும் இதை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த LU1 சரியாகும். அதுக்கப்புறம் LU7 எதுக்கு, சளி நீங்குகிறதுக்கு ரொம்ப பயன்படும். LU9 லங்ஸ் ஃபங்க்ஷன் நார்மலாக, லங்ஸ் ஸ்ட்ரென்த்தாக வைத்துக் கொள்வதற்கு இது மிகவும் முக்கியமாக நமக்கு உபயோகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CV17 மூச்சு திணறல் இருந்தால் உடனே அது நமக்கு குறைக்கும். CV7 இதெல்லாம் நம்பர்களை நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆஸ்பத்திரி போகணுன்னு அவசியம் இல்லை, உடனடியாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் வறட்டு இருமல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வறட்டுமல் வருகிறதெல்லாம் இந்த புள்ளிகளை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வறட்டுமல் உங்களை விட்டு மாறும். அதுக்கப்புறம் BL13 நீண்ட காலமாக இருக்கிறது, அந்த இருமல் இருக்கிறது, இல்லைனா நெஞ்சு வலி இருக்கிறது, இதுகளுக்கெல்லாம் இது ரொம்ப மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இதையெல்லாம் பார்த்து விட்டோம். இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது நல்லது. பயனடைகிறதை பிறருக்கும் நாம் கூறுவதும் நல்லது. 2வது, எங்களுடைய மோட்டிவ் என்னச்சுன்னா, இது எல்லா இடங்களிலும், எல்லா வீடுகளிலும் இந்த அக்குப்ரெஷரை பற்றி தெரிந்து இருப்பது நல்லது. ஏனென்று சொன்னால், வீட்டிலே இருந்து நாம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளிலே என்ற சீரின் முகாந்திரமாக இது அநேகருக்கு பயனுள்ளதாய் கிடைக்கணும். அதுதான் எங்களுடைய மோட்டிவ். அதனால தான் நாங்கள் இப்படி சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை இது ஃபுல்லாக கிளாஸாக நீங்கள் எடுத்து பயன்பட வேண்டாம், 3 மாதமாக நாங்கள் இதை குறித்து பாடம் சொல்லிக் கொடுப்போம். பீகார் அக்குப்ரெஷர் காலேஜ் அண்ட் யோகா இடத்துல வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் இங்கிருந்து உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். ஸோ இதை கற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்னுடைய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 2வது,
இது மிக முக்கியம். நீங்கள் கற்றுக்கொள்வது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. ஒரு ஆளாவது ஒரு டாக்டர் இன்றைக்கி 1000 பேர்த்துக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கிறாங்க. அது கூட ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நான் என்ன சொல்லேன்னா, வீடுகள் தோறும் ஒவ்வொரு தெருக்கள் தோறும் இதே மாதிரி ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் அதிகமாக நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கும் நம்ம தாய்நாட்டை நோயில்லாத நாடாக மாற்றுகிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்துங்கள், பிறருக்கும் உதவியாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.